ஜென்ரல் கைட்லைன்ஸ் அதாவது ஏஜ் அட்டன் பண்ணும்போது நம்ம அந்த பெண்களுக்கு வந்து சர்டன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதாவது பேட் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி மந்த்லி பீரியட் வரும் அதை எதிர்பார்க்கணும், அண்ட் ஸ்கூலுக்குலாம் போகும்போது நம்ம ரெடியாக இருக்கணும், ப்ரிப்பேர்டாக இருக்கணும், எப்படி ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும், இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பேட் சேஞ்ச் பண்ணணும், 3 to 4 hours ஒன்ஸ் பேட் சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து டெஃபினட்டாக அவசியமாக இருக்குது. அதாவது அந்த 12-13 இயர்ஸில் ஏஜ் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற டைமில் தான் மேக்ஸிமம் ஹைட் க்ரோத் வரும். ஸோ அந்த டைம் நியூட்ரிஷன் பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால்சியம் இன்டேக் அடிக்வெட்டாக இருக்கணும், அயன் இன்டேக் அடிக்வெட்டாக இருக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அடிக்வெட்டாக இருக்கணும். அந்த டைமில் தான் மேக்ஸிமம் க்ரோத் ஸ்பர்ட் அப்படின்னு வரும். ஸோ ஹைட் வர டைமில் நம்ம டயட் அண்ட் நியூட்ரிஷன் அடிக்வெட்டாக இருந்தால் தான் அவங்க ஹைட் பொட்டென்ஷியல் அவங்க ரீச் பண்ண முடியும். அண்ட் அகெயின் டயட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அந்த மந்த் ஆன் மந்த் அவங்களுக்கு மந்த்லி பீரியட்ஸ் வரும்போது அயன் லாஸ் அண்ட் ஹீமோக்ளோபின் கம்மி ஆகும். ஸோ அடிக்வெட்டாக நியூட்ரிஷனில் அயன் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கான்றது கேர் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். அண்ட் சில சில்ட்ரனுக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்தால் அம்மா அப்பா கிட்ட சொல்லணுன்றது தெரியாது. ஸோ அது கொஞ்சம் எஜுகேட் பண்ணணும். ப்ளீடிங் வந்து நிற்காமல் போயிட்டு இருந்துச்சு, இல்லை ரொம்ப சிவியர் ஃப்ளோ இருந்தது, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பெயின் தாங்க முடியல, இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்களுக்கு எதாவது ஃபேஸ் பண்ணாங்கன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட ஹைலைட் பண்ணி மெடிக்கல் கேர் எடுக்கணுன்றதை அவங்க கிட்ட எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கும்.